முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட மகன் யோசித ராஜபக்சேய சட்டத்துக்கு விரோதமா கடற்படையில் சேர்த்த குற்றச்சாட்டுல தொடர்பு இருக்கலாம்ங்கிற கோணத்துல லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற ஆணைக்குழுவால முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கரணகொட இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் சட்டத்துக்கு விரோதமா யோசித ராஜபக்சே கடற்படை நிர்வாக அதிகாரியை சேர்த்தாருன்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டத்தையே மாத்தி அவர் கடற்படை நிர்வாக அதிகாரியா செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி தான் சொல்லணும். ஏனண்டா அதுக்கு முதல்ல கடற்படை நிர்வாக அதிகாரியும் ஒரு ஆளை நியமிக்கணும்டா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்ங்கிற ஒரு அளவு இருக்கோ அதையெல்லாம் மாத்தி யோசித ராஜபக்சேய அந்த இடத்துக்கு நியமிக்க வேண்டும்டா யோசித ராஜபக்சேக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்சேர்ப்பு தகுதிகளை மாத்திருக்காங்கிற குற்றச்சாட்டு தான் இப்ப இவருக்கு மேல வைக்கப்பட்டு. அது மட்டும் இல்ல இன்னமும் இருக்கு. அது என்னண்டா யோசித ராஜபக்சே இங்கிலாந்துல இருக்கிற பிரிட்டானியா ராயல் நேவல் காலேஜ்ல பயிற்சி எடுக்கணும்ங்கிறதுக்காக அரசாங்கத்தின் காசையே யூஸ் பண்ணிருக்காங்கிற குற்றச்சாட்டும் இப்ப லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால இவங்க மேல சாட்டப்பட்டிருக்கு. இது எப்படி விஷயம் பாத்தீங்களா? தகுதியே இல்லாத ஒருவரை அவரை தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆட்சேர்ப்பு தகுதிகளை மாத்தி அந்த இடத்துக்கு அவரை நியமிச்சதும் இல்லாம இப்ப ஒரு டம்மியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டோம். ஒரு விஷயமும் தெரியாண்டா சிக்கலுங்கிறதுக்காக அவருக்கு அரசாங்கத்தின பணத்திலேயே ட்ரைனிங்கையும் கொடுத்திருக்காங்க. நல்ல வேலை நான் பைலட் ஆகணும் யோசித ராஜபக்சே சொல்லல போல சொல்லிக்கிறதா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நிலைமை கவலை கிடந்தாரு. இந்த விசாரணையோட ஒரு பகுதியா தான் ஜூன் மாசம் 17ஆம் தேதி யோசித ராஜபக்சேவை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 50 லட்சம் பெறுமதியான 3 தனிப்பட்ட பிணைகளை யோசித ராஜபக்சே விடுவிக்கப்பட்டிருந்தார். அதே போலதான் இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கரணகொடைய ஜூன் 16ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் ஆஜராகிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் முறைப்படி அவருக்கு அந்த அழைப்பு கிடைக்கலங்கிறத சொல்லி அவர் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகாம அப்படி இருந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவரை ஜூலை 3ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நாம சும்மா சொல்ல போடா மனுஷன் ராஜா மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன மகனுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்துல வாய்ப்பு உருவாக்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம அந்த வாய்ப்பை இந்த மனுஷன் எப்படி உருவாக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்பா எனக்கு டாக்டர் ஆகி 4 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் போல இருக்குன்னு அந்த மனுஷன் கேட்டிருந்தா ஸ்டெத்தஸ்கோப்போடைய ஆபரேஷன் தியேட்டருக்கு இவரை அனுப்பியிருப்பாரு போல. எந்த அளவுக்கு இவங்க நாசம் பண்ணிருக்காங்கிறது இனி வார விசாரணைகள்ல தான் தெரிய வரும். இந்த செய்தி தொடர்பா புதிய தகவல்கள் கிடைக்கக்குள்ள அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே அந்த அப்டேட்டுகளை கொண்டு வந்து உங்களுக்கு நான் சேர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறதால என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இந்த பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.